வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ நான் தான் அவங்க தனோஜ் அப்சல் வாக்கர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தது தான், கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து போன வாரம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், ஓகேவா. அந்த கடையிலேருந்து கிடைக்கிற ஒரு லாபத்தில் ஒரு பங்கை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லாதவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்தோம், ஓகேவா. அதை தான் நாங்கள் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோவுமே நான் எதுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன்னா, ஸோ இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் டோனரும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரி, நாங்கள் அதுமாதிரி பண்ணுறோம், எங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எதாவது பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்காகவும் நாங்கள் இந்த வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஹெல்ப் பண்ணுறத பார்த்து அவங்க பிஜிஎம் போட்டு அதை வேறு மாரி பண்ணுறது, அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஆனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க தான். நாங்கள் ஆனால் ஃபுல்லாக அவங்க பேசுகிறதோட அந்த வாய்ஸோடு நாங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ரீலை விட ரியாலிட்டியில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 பேருக்கு கொடுத்து அந்தமாரி கொடுக்கும் போதே நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வெளியே ரோட் சைடில் இருக்கிறவங்கள கூட அப்யூஸ் பண்ணுறாங்க போல். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரீலுக்கும் ரியாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ போய் வீடியோ பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் சாரீ இருக்குது, கொஞ்சம் அப்படியே சாரீ எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, போகலாமா? ஃபஸ்ட்டு அப்படியே கடைக்கு போயிடலாம். இல்லை நம்ம கடைக்கு போகலாம், வா பார்த்துரும் கொடு. ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்டு கூட கிளம்பியாச்சு. இதோ இப்போ அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு சாரீ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வாங்கணும். அதையும் அப்படியே வாங்கிட்டு தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரோட் சைட் பீப்புள்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நானும் லைட்னிங் ஸ்டாரும் சேர்ந்து இதை கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா பையம்மா, சரி போயிட்டு வரோம்மா. சரி ஓகேம்மா. சரி வாங்க ப்ரோ போகலாம். A few moments later. ஃபைனலி காய்ஸ், இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே வாங்கியாச்சு. இதில் வந்து ஒரு 10 சாப்பாடு, 10 வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 சாரீஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து நம்ம ரோட் சைடில் இருக்க பீப்புள்கிட்ட வந்து நம்ம இதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து பாண்டியில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஒரு பிளேஸ்க்காக போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க நிலமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம நிறையா ஹெல்ப் பண்ண போகிறோம். ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதெல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நான் ஹெல்ப் பண்ணுற மாரி இன்னும் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை போஸ்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், இதை பார்த்துட்டு உங்களால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச மணியை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வச்சு கூட இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி தருவேன். வந்து உங்களால் அந்த அளவுக்குலாம் கூட பெருசாக அளவுக்கு பண்ண முடியலன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு 30 ரூபா 50 ரூபா வச்சு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க. வந்து கை நீட்டி இது பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள மூஞ்ச கேட்டு அவங்கள அடிக்கிறதுனாலையோ அவங்கள திட்டுறதுனாலையோ நம்மளால் ஒரு 10 இதுக்கு பிரயோஜனம் இல்லை அது. ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் இதை எடுத்துன்னு போய் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ போகலாம்.
ஸோ அப்படியே யார் யார் எங்கே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க தூங்குறாங்க. பாட்டிமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? சரி. கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை தரவா? ஒரு சாப்பிட கொடுங்கப்பா. அப்படி கீழே வைங்க. சாப்பாடு தண்ணி இருக்கு. சரி ஓகேவா? சாரி இது கட்டிக்கோங்க. துணி உங்களுக்கு இல்லையா? நேற்று முந்தாள் தான் வந்தேன். நல்ல ஒரு இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். கடலில் போய் குளிக்கலான்னு ஒரு ஆசை. எல்லாம் கழிச்சு எல்லாத்தையும் காசு பணம் ரேட்டியோட தான் இங்கே வந்தேன். திருடிட்டாங்களா? கடலில் குளிக்கிறப்ப யார் அவர் ஊருக்கு போகிறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. காசு வேணுமா? எவ்வளோ வேணும்? அதில் கொஞ்சம் 100 ரூபா இருந்தால் போதுங்க. நான் நம்பர் நான் அம்மா தான் கொடுத்துட்டு இந்த பண்ணி. எவ்வளோ இருக்காங்க? பரவாயில்லையா? ட்ரெஸ் எல்லாம் ஓகேவா? சரி ஓகே. சரி கொடுவாங்க கையில் கொடு. எதிர்க்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. போய் நான் பார்த்துட்டு வரும். அண்ணா சாப்பாடு வாங்கி தரீங்களா எல்லாருக்கும்? சாப்பாடு வாங்கி தரீங்களா எல்லாருக்கும்? ஆமாம் ஆமாம். அவங்க வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நேற்று வந்து சட்டை எல்லாமே இங்கே வந்து உட்காந்தான். என்கிட்ட சாப்பாடு தான் கேட்டான். என்கிட்ட இருந்த சாப்பாடு ஒன்று எடுத்து கையில் கொடுத்து சட்டை யார்ட்டே போய் வாங்கிக்கோ, எனக்கு சட்டை கையில் இல்லையா, இருந்தால் நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அவன் குடிக்கிறதுக்காக உங்களை ஏமாற்றிட்டான். எனக்கு அது நான் சொல்ல முடியும். நான் ஒன்றரை நாள் விட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் எல்லாருக்கும். ஓகே ஓகே. வீட்டில் செய்து கொடுக்குறோம், இல்லை வாங்கி கொடுத்துறோம், எப்படியா கொடுத்துறோம். ஆனால் இவருக்கு சாப்பாடு இருந்தால் இவர் வாங்க மாட்டார். சாப்பாடு வேணான்றோம். நீ வேற இந்த மாதிரி ஆளு சாப்பாடு வாங்கி நான் வெயிட் பண்ணுறது அது அடுத்தவங்களுக்கு பிரோஜனமா இருக்குல்ல ஐயா. இல்லாத போட்டவங்களுக்கு கொடுங்க. எனக்கு ஒரு சாப்பாடு, இந்த ஒரு சாப்பாடு எனக்கு இதை வச்சு நான் சாட்டாலே போதும். வீட்டாம் போடுறது தரல. எப்படின்னா நான்லாம் போய் ஒரே ஒருத்தருக்கு பேசும் நிறைய கொஞ்சம் டைம் பேசி அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவர மனசு கஷ்டம் எப்படி வருது, எப்படி ஒரு ஆள் எப்படி இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் தான் ஐயா. நீங்க மனசு விட்டு பேசும்போது நானும் மனசு விட்டு பேசுவேன். இது வரைக்கும் ஐயா கிட்ட பேசுறேன். ஆனா சாப்பாடு மட்டும் வேணாம் ஏன் இருக்குதுன்னு சொல்லுவேன். அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவார். யாருக்காவது சொல்லி கொடுங்க யாரும் போவார். இன்னைக்குதான் அவருக்கு சாப்பாடு இருந்தா வேணான்னு சொல்லிவிடு. இல்ல சாப்பாடு இல்ல கொடுத்துரும். சரி அவங்களும் அதே தான் சொன்னாங்க. விருதாச்சலத்துலேருந்து வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம். சரி நான் எடுத்துட்டு வரேன். நாங்கள் கடை வச்சிருக்கோம். நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். இப்போ தான் இன்னைக்கு வந்து அதான் நாங்கள் புடவை கடை வச்சுருக்கோம். அதனால் எங்களோட லாபத்துலேருந்து ஒரு பாதி புடவை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கைலி இது வந்து நான் அடுத்த வாரம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வருது. சரி ஓகேண்ணா. சரி ஓகே. நாங்கள் வில்லியனூர்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க. இதுமாரி சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ யாரும் இந்தமாரி பண்ணுறது இல்லை. யாராவது வந்தாங்களே அடிக்கிறாங்க திட்டுறாங்க. நாங்கள் அதை பார்த்து தான் இப்போ நாங்கள் ஒரு மாதிரி ஆகுது தான். நாங்கள் அதை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் ஆகி இப்போ இந்தமாரி இருக்கவங்களெலாம் நம்மளால எதாவது பண்ண முடிஞ்சா பண்ணணுன்றதுனால தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சாப்பாடு இறங்காமல் இருக்கிற நிறைய பேர் இருக்கு. ஆமாம் ஜூஸ் சரி வாங்கண்ணா. நன்றிண்ணா. போலாமா? இது 1 வே ஆச்சே. போலாமா? அதோ தான் ஆகுது. எல்லாரும் ஏமாத்துறாங்கன்றியா? நம்ம ஏமாறத்தோன்னும் அது விஷயம் இல்லை. அவர் கள்ளக்குறிச்சி போகணுன்னு சொன்னார். நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் நம்ம பண்ணோம். ஒருவேளை அவர் அது ஏமாத்தினாருன்னா
அது என்ன நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. அவர் ஆனால் ஒரு வேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் ஒரு உண்மையாக ஊருக்கு போய் சேர்ந்தால் அதுவும் நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா ஒரு நாள் வச்சு நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் கூட ஒரு நாள் தான் இருந்தாராம், நேற்று தான் வந்தாராம். சொன்ன மாரி அவர் மேலேயும் மண் ஒட்டியிருந்தது. நான் அதை வச்சு தான் நம்பினேன். நீ அதை கவனிச்சியான்னு தெரியல. அவர் மேலே வந்து அவர் குளிச்சுட்டு வந்த மண் இருந்தது. நான் அதை வச்சு தான் நம்பினேன். அவருக்கு என்ன கஷ்டமோ என்னான்னு தெரியல. ஒரு வேளை அவர் உண்மையிலே குடிக்கிறவராக இருந்தாலும் சரி தான், அவர் ஊர்லேயும் குடிக்கிறவராக தான் இருந்திருப்பார். இப்படி இதை அப்படியே ஊருக்கு போகணுன்ற பயம் இல்லை, அந்த ஒரு வருத்தம். அவங்க பையன் மட்டும்தான் இருக்கானா ஊரில், அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். சரி, இந்தமாரி தான் சொன்னாங்க. இதை வச்சு தான் நாங்களும் பார்க்குறோம். ஏமாத்தினா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் அவங்க ஊருக்கு போயிட போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சொல்லு. ஏன் கேமரா ஆன்ல இருக்கு? உம்மளை சோக்கு கேக்குதா போது? உம்மளை சோக்கு தெரிஞ்சு போச்சு. பாரட்டா. என்னடா இது, எல்லா இடத்துலையும் தான் யாரையும் நம்ப முடியாதுன்னு பார்த்தா இவங்களையும் யாரும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம். கொடுத்துட்டாங்க போல சாப்பாடு. அவங்க சாப்பாடு வச்சுருக்காங்க, புடவை மட்டும் கொடு. இரு இங்கே நில்லு. சாப்பாடு இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடு இருக்குதுல்ல அவங்கக்கிட்ட. ம் ம் இந்தாங்க பாட்டி, கட்டிக்கிறதுக்கு புடவை வச்சுக்கோங்க. சாப்பாடு இருக்கா உங்களுக்கு? சாப்பிட்டுப்பீங்களா? தண்ணி பாட்டில் தண்ணி இருக்கா? தண்ணி பாட்டில் ஒன்று கொடுங்க. சரி, இந்தாங்க. கையெழுத்துலாம் கும்பிட்டாது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களுக்கு, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? சரி, ஓகேங்களா. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ம். பாட்டி கியூட்டி. புரியல. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இருக்கா? போண்டாவா? போண்டாவா? சாப்பாடு இல்லையா? அது இருக்கா சாப்பாடு? சாப்பாடு இல்லையா? அது ஒரே ஒரு போண்டா இருக்கான். ம், கொடு. ம், சாப்பிடுங்க உட்காந்து. சாப்பிட்டு போங்க, அப்படியே ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்க. ஆ சரி, பாட்டுமா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. சாப்பாடு கொடு. கைக்கு சரக்கா? ஏன்னா புரியல. அதுதான் ஓட்டி சாப்பிட்டுருக்கு. பௌத்துக்கு சாப்பிட்றதுக்கா? ஏன்னா நீங்கள் வேற இல்லாதவங்களுக்கு. நாங்கள் வீட்டுக்கு வந்து வரேன். அந்த காரைக்கால் போகணும்னா நான் சுத்தமாக பிள்ளைங்கள் வரணும், விட்டுட்டு போயிடாங்க. அவங்க நான்டே வரேன் வீட்டுக்கு வந்து. சரி, ஓகேண்ணா, வரோம். கொடுத்தாச்சுண்ணா, கொடுத்துட்டோம். ஆ, பேர்த்திக்கு ஒன்று வேணுமா? சேர்த்துக்கு வேணுமா? தாத்தா என்ன ம், ட்ரைனர் வச்சு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண வந்தாங்களாம், விட்டு போயிட்டாங்களாம். குடிக்கிறதுக்கு சாப்பாடு கேட்குறாங்களாம். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது? எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த குடியை மட்டும் நம்மளால் நிறுத்த முடியாதுல்ல. இந்த பக்கம் போகலாமா, இப்படி போகலாமா? இப்படி போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இந்த பக்கம் தான் வந்தோம்ல நம்ம. குடிக்கிறதுக்கெல்லாம் சாப்பாடு கேட்குறாங்க. வேணாம், நம்ம இங்கே எங்கேயா கொடுத்துப்போம். ம், பார்த்து சாப்பாடு தராங்க எல்லாருக்கும். நம்ம இது மட்டும் கொடுத்தா போதும், புடவை மட்டும் கொடுத்துடலாம். வெயிட் பண்ண வரேன்.
இல்லை நான் புடவை தானே இருக்குது, புடவை கொடுத்துட்றோம். பாட்டிம்மா நாங்கள் புடவை இருந்தாங்க, புடவை தான் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க? இந்தாங்க புடவை கட்டிக்கோங்க. சரி நாங்கள் போய் கொடுத்துக்குறோம். போவோம், போய் இன்னும் ஒரு 50 புடவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புடவை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பும். கட்டிமா நாங்கள் புடவை இருக்குது, கட்டிக்கோங்க சரிங்களா? இந்தாங்க புடவை தான் இருக்குது, புடவை தான் இருக்குது உங்களுக்கு. அதை கொடுக்கும். இருங்க, புடவை கட்டி என்ன பண்ண போறீங்க? பாட்டிக்கு தான் ஏன் கொடுக்குறேன்? அவ்வளோதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. பை வேணுமா? சரி வச்சுக்கோ. சரி சரி வாங்க போமா. இப்போ அப்படியே அடிச்சுக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வந்து அப்படி சொல்கிறது, இந்த டிரான்ஜெண்டர்ஸ் வந்துருந்தாங்கல்ல, அதில் ஒரு அக்கா அப்படியே கையிலேருந்து பிடிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள திட்டுறதுக்குமே முடியல, ரொம்ப மாறி ஆகிட்டேன். ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் இந்த உலகத்தில் நல்லது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ப்ரோ, அதில் சாப்பாடு தண்ணி பாட்டில் எத்தனை இருக்கும்? அதான் எத்தனை இருக்கும் பாரு. 5 இருக்கா? சரி ஓகே. சிகரெட் பிடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது. எவனா எதாவது கேட்டானா இந்த நேரத்துக்கு போய் அடிப்பான். இந்த நேரத்துக்கு நானே பிச்சைக்காரன் வேஷம் போய் நின்று இருந்தாலும் என்னை அடிக்க தான் வருவானுங்க, தவிர உதவி பண்ண வரமாட்டானுங்க. ஐயோ சொல்கிறதுலே தெரியல. இங்கே இருக்கிறவங்க ஜென்ரேஷனும் சரியில்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனும் சரியில்லை. சரி ஒரு ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் அவனும் சரியில்லை. நாங்கள்லாம் என்ன சொல்லி, இதில் நிறைய பேர் பொய் சொல்லி வேறு வாங்குறாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம உண்மையாக இருந்துட்டு போவோமே. நம்மையா இப்போ பேர் எப்படி வருது பாரு ஒன்வேல். சிரிக்கிற நடுவில் நின்று என்ன இழிப்பு சிரிச்சுன்னுக்கிறான் இந்த ஆளு. ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்தால் கூட சந்தோஷமாக இருக்குன்னு பேர். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே காண்டாகுது. எங்களாலே கீர் மாற்ற முடிஞ்சா நாங்களும் போவோம் தான். தயவு செஞ்சு ஸ்கூட்டியை மட்டும் நம்பாதீங்க. தூக்கின்னு போய் எங்கே பஸ்ஸில் தான் சொல்லி விடுவாங்க. கடைசியில் நம்மளை தூக்கிறதுக்கு ஒரு ஆளும் வரமாட்டாங்க. அடிக்கிற வெயிலில் வேறு நிற்கணுமா? ரைட்டு இப்போ ப்ரோ சாப்பாடு கொடுத்தல்ல, உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில பேரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் ஷாக் ஆனோம். இங்கே புடவை கொடுக்க வந்தோம்ல, ஒரு டிரான்ஜெண்டர் கும்பல் ஒன்று வந்தது தெரியுமா? அவங்க அதில் 2 அக்கா என்ன பண்ணாங்க, திடீர்னு வந்து பை உள்ள கை விட்டு ஒரு புடவை எடுக்கிறாங்க. அவங்கள நம்மளால திட்டவும் முடியாது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க
ஒரு மாதிரி வந்து டப்புன்னு கை வச்சு எடுத்துட்டாங்க. நம்மளால் அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. கேவி டெக்ஸ் ஹாஸ்டலில் போய் நின்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். அப்படியே காற்றடிக்கும். எத்தனை பேர் கேவி டெக்ஸ் ஹாஸ்டலில் போய் நின்று காற்று வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் கேவி டெக்ஸில் கொஞ்ச நேரம் நின்னோன்னா அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சூப்பராக ஜில்லுன்னு இருக்கும். அந்த காற்று எப்படி இருக்கும் தெரியுமா? அது அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் காய்ஸ். அது எப்போ எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாம் பண்ணேன் கரெக்டு தான். எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட வந்து புடவை வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே ஓகே. கடைசியாக வரும்போது வீட்டு சாவியை கொடுக்க மறந்துட்டேன் காய்ஸ். இல்லைனா உட்காந்து பொறுமையாக எல்லாரையும் பேசிட்டு கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்திருக்கலாம். எல்லாருக்கும் வெளியே இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்குறேன், வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். அப்பாவுக்கும் சாப்பாடு, அம்மாவுக்கும் சாப்பாடு வீட்டில் தான் இருக்குது. வீட்டு சாவியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அண்ணா இண்டிகேட்டர் எரியுது பாருங்கண்ணா. வேலைலாம் செய்யுதுண்ணா. ஏதோ சாப்பாடு போடுறாங்க போல. இந்த இடத்துல சாப்பாடு போட்டு மக்கள் வாங்கி போகிறதுக்கு இவங்க எதுக்கு சாப்பாடு போடணும்? இல்லாத பக்கம் போயிட்டு அந்த இப்போ இந்த மாதா கோயிலெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த பக்கம் போய் ஏதாவது சாப்பாடு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அந்த பக்கம்லாம் சாப்பாடு போடாமல் இந்த பக்கம் சாப்பாடு போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தமாரி ஆட்கள் முக்கியம் இல்லை. நான் அந்தமாரி இருக்கிற மக்கள் தான். இவங்க இப்போ சாப்பாடு போட்டார், அடிக்கடி வந்து தெருவுக்கு வந்து போகிறாரு, ஒரு ஓட்டு போட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். 1 week லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டு இவங்களை உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்ம கடைசி வரைக்கும். சாப்பாடு தெரியா? சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? என்னண்ணா? ஆண்ணா சரி. அவரு குடிச்சில்ல, மென்டலி டிப்ரெஸ்டு. ஒரு மாதிரியா தனியாக இருந்து ஒரு மாதிரி ஆகிட்டார். பண்ணக்கூடாது சொன்னார். அந்தமாரிலாம் வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னாரு. நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல, நம்ம ஒன்றும் வேகமாக வரல, பொறுமையாக தான் வந்தோம். அவனுக்கு புரியுதா? திரும்ப வீட்டுக்கு போவோம். ஏன் ஒன்று ஒரு ஒரு விதமாக இருக்குதுன்றியா? நீனே 1-2 பேர் தான் நீ வாங்கி தந்தது பண்ணுற. இந்தமாரிலாம் போகும்போது தான் நம்மளுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியுதா? தெரியுதா உனக்கு? மென்டலி டிப்ரெஸ்ட் அவங்கலாம். வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்க ரியாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. புரியல போயிட்டு இருக்கேன். அது இவங்களும் மென்டலி டிப்ரெஸ் தான். இன்னும் எத்தனை சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம்? இன்னும் எத்தனை இருக்க? இப்படி சொல்கிறல்ல, இது வெளியில். வீட்டிலே ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க. தனியாகவே இருந்து ஒரு மாதிரி ஆறவங்களும் இருக்காங்க. இந்த ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்களும் அப்படிதான். பாட்டி சாப்பிட்றீங்களா? ஆமாம், அவங்களும் அப்படி தான். மென்டலி டிப்ரெஸ் தான் அவங்க. போகலாம் என்ன? ஆமாம், அவங்கள சொல்லி நம்மளுக்கு எந்த தப்பும் இல்லைல்ல. அவங்க அந்த இதில் இல்லை, அதெல்லாம் இல்லை.
சரி இந்த இது இப்போ இவங்களுக்கு கொடுப்போம் வா. இவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க எப்படியும். பாட்டிமா ரெண்டு பேர் போயிருக்காங்களா? சரி வர சொல்லுங்க. அதில் சாப்பாடு இருக்கு. ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. சரி போயிட்டாட்டுமா? சரி. ம் இல்லை இல்லைக்கா, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். சரி ஓகேங்களா? சரி போய்ட்டு ஆ சரி ஓகே. நம்ம அப்படியே சாப்பாடு கொடுத்துருக்கோம், சாப்பிடுங்க. ஆ சரி நம்ம அப்படியே சும்மா போயிட்டு போவோம் கொஞ்ச நேரம். என்ன கைஸ், வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீலுக்கும் ரியாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும் போல். ஏன்னா எந்த இடத்துல யாரை நம்புறதுனே தெரியல. அதையும் நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை பற்றி தான் பேச வந்தேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.